12th February 2020 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கட்டுப்படுத்த ஆசை அப்படின்றத குறித்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ஆதாம் ஏவாள் அவங்க கதை நல்லா தெரியும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச அப்புறம் அந்த பாவத்தின் பின் விளைவுகளை அவங்க 2 பேருமே எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, அப்படி தானே? அவங்களுடைய கீழ்ப்படியாமையின் ஒரு பின் விளைவை வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த வசனத்தில் நடுவில் உள்ள ஒரு பாகத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம், சரியா? அதில் என்ன போட்டிருக்கு? அதில் தேவன் ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, உன் ஆசை உன்னுடைய கணவனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாக்கியத்தை குறித்து அறிஞர்கள் நிறைய பேசியிருக்காங்க. அதையெல்லாம் படித்த அப்புறம் நான்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் ஆசை உன்னுடைய கணவனை பற்றி இருக்கும் அப்படின்னா அவளுடைய கணவரை எதிர்க்கணும் அப்படின்ற உந்துதலும் அவரை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற தூண்டுதலும் அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எதுக்குறதும் கட்டுப்படுத்துறதும் சண்டையில் தான் முடியும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போது கணவன்மார்க்கும் மனைவிமார்க்கும் இடையிலான யுத்தம் அந்த ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மிக நெருக்கமான உறவுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜோடிகளுக்கு இடையில ஒரு பிரிவு வர்றதை நம்ம பார்க்குறோம். அது பாவத்தின் ஒரு பின் விளைவு. ஆனால் இயேசுவானவர் நம்முடைய பாவத்தின் பின் விளைவுகளை எடுத்து போட தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த இயேசுவானவர் ஒரு மனைவியின் உள்ளத்தில் வாழ்கிறப்போ தன் கணவரிடத்துல எப்படி அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுறதுக்கு முன்னால் இருந்த அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை அனுபவிக்கவும் முடியும், சரியா? இப்பவும் நாம் நம்முடைய கணவன்மாரை கட்டுப்படுத்தணும், அப்புறம் நம்முடைய சுயநலத்துக்காக அவங்கள எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா நம்முடைய செய்கைகளினால் இயேசுவானவரின் அன்பை காட்டி கணவன்மார்க்கும் மனைவிமார்க்கும் இடையிலான யுத்தத்துக்கு முடிவு கொண்டு வர்றோமா? யோசிச்சு பார்ப்போம். இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த எங்கள் அன்பு கணவன்மாரை நாங்கள் எதிர்த்து பேசி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினச்ச தருணங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும் ஐயா. இப்பவும் உங்கள் அன்புனால நாங்கள் நிறைஞ்ச பிள்ளைகளாய் எங்கள் செய்கைகளினால் உம்முடைய அன்பை எங்கள் கணவன்மார்க்கு காட்டி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவத்துக்கு முன்னால் இருந்த ஒற்றுமையை நாங்களும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்மை கெஞ்சி கேட்குறோம் ஐயா. இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.